அனைவருக்கும் மதிய வணக்கங்க. இன்றைக்கி காலையில் நான் தோட்டத்தை போய் பார்க்கல. மதியானம் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது கீழே செடியை பார்த்துட்டாங்க. நான் நேற்று உரங்கள் கொடுத்துருந்தோம். அந்த உரங்கள் எப்படி இருக்குது, பூச்சி விரட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு போனோங்க. என்னென்னா, மழை பெஞ்ச உடனே நம்ம பூச்சி விரட்டி கொடுத்துட்டோம். நம்ம மேல் உரமாக கொடுத்த பூச்சி விரட்டி பூச்சி தாக்குதல்லாம் குறைஞ்சிருக்கா, அதிகமாக இருக்கா என்னன்னு பார்க்கலான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பூச்சி தாக்குதல் மேலே இல்லை, வண்டுகளெல்லாம் கொட்டிடுச்சு. இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அப்படியே காஸ்மோஸில் விதைகள் இருந்தது, அதையும் சேகரிக்கிறதுக்காக அதையும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம செடிகள் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்ருக்கேங்க. நான் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நம்ம செடிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ஒரு கத்திரி, அவரை, நிறைய பூக்கள் உதிர்ந்துருச்சுங்க நமக்கு பிஞ்சுகளோட. அதனால் கொஞ்சம் கத்திரி வரவு கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு கிடச்சிடும். ரோஜா வரத்து அதிகமாகிடுச்சு. சிட்ரல்லா பூக்கள் 2 கலரில் அழகாக பூத்துருக்காங்க. க்ரோ பேக்கில் விதைகள் போட்டிருக்கேன். பால்சம் விதைகள் வந்துட்டுருக்காங்க. அப்படியே பாருங்கள், கத்திரி செடி, அரளி செடி, நம்மளுடைய செம்பருத்தி செடிகள் எல்லாமே சூப்பராக இருக்காங்க. ரோஜா தளிர்கள் அழகாக விட்டுருக்காங்க. ரோஜா பூக்கள் பாருங்கள் செமையாக இருக்காங்க. அப்படியே வந்துட்டாங்க, மீண்டும் மீண்டும்ன்ற மாதிரி வந்துட்டாங்க. அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே அவங்களையும் பறிச்சிடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பூ தான் கொடுத்துருந்தாங்க, நான் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்க சந்தோஷமாக இருந்தது. நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஜிமிக்கி சம்பத்தி பிங்க் கலர் பூத்ததில்ல. இடையிலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ தான் மொட்டுக்கள் வச்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ.